ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா இன்சூரன்ஸை பத்தி தான் பேச போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பப்ளிக் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா அங்க கரைஞ்சு போற அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொல்றாங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்ன? அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறது எதுக்குன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. போனா காசு கரைஞ்சிரும். ஆனா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்காகவே ஃப்ரீயா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னைக்கு யார் எவ்வளவு காசு கொடுப்பா, எங்க என்ன, அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுடைய காசை வந்து விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது அந்த ஸ்கீம் என்ன? இது கவர்மெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க. அது இப்ப இல்ல. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து முக்கியமா வந்து ஏழைகள், மிகவும் ஏழைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். நீங்க இந்த ஸ்கீம் வந்து ஆல் ஓவர் இந்தியால கூட இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இது பெரும்பாலான மக்கள் இதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால இவங்க காசை வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து விரயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா, இல்ல மெம்பர்ஸ்க்கும் வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணலாம்? இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வச்சு நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நீங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வச்சு அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் அதுல கொடுக்கணும். ஓகேவா? உங்களுடைய ரேஷன் கார்டு அதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களும் அந்த ஸ்கீம்ல கவர் ஆயிடுவாங்க. அப்படி இல்ல, அப்படி கொடுக்கலன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கார்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆதார பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆயுஷ்மான் பாரத் இது வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இதுல ஆஃப்லைன் ரோலும் இருக்கு, ஆன்லைன் ரோலும் இருக்கு. இப்ப ஆஃப்லைன் அப்படின்ற பாத்துட்டீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் சொல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் டெஸ்க்ல இருக்கான்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கேயே வந்து ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்க போய் கூட நீங்க உங்களுடைய ஆயுஷ்மான் பாரத் கார்டை வந்து டைரக்டா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க எந்த இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னாலும் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு, இது 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்க இ சேவை அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. நீங்களா டைரக்டா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றீங்க, அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்றீங்கன்னா நீங்க காசு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. சோ இந்த 3 ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்க அப்ளை பண்ணிடலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? இது வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த இன்சூரன்ஸை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இதை தாண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட எம்பேனல் பண்ணிருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே நீங்க வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஸ்கீமோட கனெக்ட் ஆயிருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இருக்கு இல்லையா, pmjay.gov.in, அதுல நீங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அதுல வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். உங்க ஏரியால உள்ள எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்கீமோட கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்காக மொபைல் ஆப் இருக்கு, அதை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஸ்கீம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முக்கியமா அந்த கார்டை வச்சு கொண்டு போகும்போது அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த கார்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அக்செப்டபிளா அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு போகணும். ஏன்னா ஒருவேளை வந்து இவங்க ஆல்ரெடி எம்பேனல் பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்திருக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்பை மட்டும் பார்த்துட்டு இதுல இருக்கு அப்படின்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுல இருந்து விலகி இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு. எண்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க செட்டில்மெண்ட் வரும்போது இல்ல நாங்க இந்த ஸ்கீம்ல இல்ல வெளியில வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கட்டிட்டு வெளியே வந்து அது கேஷ் ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளைம் பண்றதுங்களா அது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும். அதனால நீங்க எந்த கார்டா இருந்தாலும் சரி, நாட் ஒன்லி தட், இதுல நீங்க எந்த ஹெல்த் கார்டா இருந்தாலும் முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப் டெஸ்க்ல போயிட்டு இந்த கார்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல எலிஜிபிளா இல்லையா, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மொத்த பணத்தையும் கட்டி அந்த பில்லை வாங்கி நம்ம அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் பண்றது அது வேலை இல்லாத விஷயம் இல்லையா. இதுக்கு நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பில்லும் வாங்க வேண்டியது இல்ல, கிளைமுக்காக அலைய வேண்டிய அவசியமும் இருக்காது. அதை பார்த்துக்கணும். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியும்? நோய்களுக்கு என்னென்ன நோய்களோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இதுல அதிக வாய்ப்புகள் இருக்கு.
அ அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இதுல முக்கியமா சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ரூ. 5,00,000 கிளைம் கவரேஜஸ். ஓகே. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. 2வது இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து வேலிட். ம். செகண்ட் திங்ஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நீங்க அங்க இங்கேயும் எடுத்துட்டு போடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டீங்கன்னா, சர்ஜரிக்கு, ட்ரீட்மென்ட்க்கு, மெடிசினுக்குமே வந்து இதுல வந்து கவர் ஆகுது. ஓகே. ஓகேவா? முக்கியமா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்ப 80 வயசு தாத்தாவுக்கும் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 5 வயசு குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்ப மத்த பிரைவேட்ல பார்த்துட்டீங்கன்னா, 50 வயசுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் 60 வயசுக்கு மேல எடுக்குறாங்கன்னா, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இந்த ஆயுஷ்மான் பாரத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. 70 இருக்கலாம், 70க்கு மேல இருந்தாலும் நீங்க அந்த இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இதுல பயனடையலாம். சோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம். அ இப்ப மக்களே வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அந்த ஐடிய வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இல்ல இத பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ போட போறோம். எப்படி அப்ளை பண்ண போறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அது எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்மளுடைய சேனல்ல வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ போட போறோம். அது விரைவில போட்டுருவோம். கண்டிப்பா இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட நிறுத்திறாதீங்க. ஏன்னா இது வந்து அவ்ளோ வேலிடான இன்ஃபர்மேஷன். இத வந்து உங்களுக்கு நீங்க சார்ந்த மக்களுக்கும், உங்களுடைய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நபர்கிட்டயுமே இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். நன்றி. வணக்கம்.